ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ நல்லா க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட் கட் பண்ணிக்கோங்க. கேரட் நல்லா நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. நீட்டமாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் பீன்ஸும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரெஷ் பட்டாணி போடுறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இல்லைன்னா இந்த பட்டாணி இருந்தால் போட்டுக்கோங்க. பாயில் பண்ணி போட்டுக்கோங்க. அது மட்டும் இது எல்லாமே வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்றா போட்டுட்டு அப்புறம் கர்டு போட்டுக்கோங்க. நான் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ மேக்னேட் பண்ணிவிட்டு நான் போட போகிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் நான் பண்ணுறேன். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. அப்புறம் பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா 1 ஸ்பூன் உப்பும் போட்டுட்டு அந்த வெஜிடபிள்ஸ்க்கு எவ்வளோ அளவு உப்பு வேணுமோ அது மட்டும் 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு 1/2 hour மேக்னேட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஊறி எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா மேக்னேட் ஆகும். 1/2 hour நல்லா மேக்னேட் ஆகிறதுக்குள்ளே நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். அந்த 1/2 hour 1 டம்ளர் அரிசி போட்டு நல்லா வாஷ் பண்ணி 1/2 hour ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு குக்கரில், நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதில் 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. ரெண்டையும் போட்டுட்டு 2 ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. நல்லா அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் நல்லா இதாகணுன்னு அப்புறம் நல்லா பொரிஞ்சோன்னே பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கணுன்னா நீளமாக சாப் பண்ண ஆனியன் போட்டுக்கோங்க. நீளமாக சாப் பண்ண ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் போட்டுட்டு நீளமாக சாப் பண்ண ஆனியனை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகணும். அது ஒரு மாதிரி பிங்க் கலரில் நல்லா நல்லா வதங்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சுருளை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போனோடனே இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போனோடனே தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கும். அப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா வதங்கினோடனே நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினோடனே அப்புறம் சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி, புதினா நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. சாப் பண்ணி போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம்ல எல்லாமே 1/2 hour மேக்னேட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுக்கோங்க. அதையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நல்லா சுருள எல்லாமே அந்த வாட்டர்லாம் எல்லாம் இதாகி நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா வதக்கணுன்னே அப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி போட்டுக்கலாம். அரிசியும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இது பண்ணாதீங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணோன்னே 1க்கு 1.5 தண்ணின்னு போட்டுக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு வாட்டர். அது போட்டுட்டு குக்கரை 1 ஸ்பூன் மேலே கீ 1 ஸ்பூன் போட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 2 சவுண்டு வந்தோடனே நல்லா கொதித்தோடனே குக்கரை மூடி வைங்க. சாரி, நான் சொல்ல மறந்துட்டேன். நல்லா அந்த இதெல்லாம் நல்லா கொதித்தோடனே குக்கர் மூடி வைங்க. அப்போ தான் கொஞ்சம் அடி பிடிக்காது. நீங்கள் உடனே குக்கர் மூட்டிங்கன்னா அது அடி பிடிச்சிடும். குக்கர் மூடி 3 விசில் வந்தோடனே நம்மளுக்கு வெஜிடபிள் பிரியாணி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதுமாரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.